ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ திரைப்படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தளபதி விஜயோட கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் வந்து இப்போ வந்து படப்பிடிப்பு வந்து முடிஞ்சு இப்போ வந்து போஸ்ட் தயாரிப்பல் பணிகள்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே ரச்சினத் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒரு பூஜா ஹெக்டே, மமிதா பைஜோ, பிரியாமணி, பாபி தயாள், நரேன், கௌதம் மேனன் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ அனிருத் இசையமைக்கிற இந்த திரைப்படம் வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. இதனால் இப்போ வந்து இந்த திரைப்படம் குறித்து ஒரு அதிரடியான தகவல் வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதாவது முழுக்க முழுக்க அரசியல் திரைப்படமாக இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ஒரு பக்க ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 10 சண்டை காட்சிகள் மேலே வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கலாம். ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதி விஜய் தான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வசனங்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் டச் இருக்கும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இதனால் இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப ரொம்ப ஆவலாக வச்சுட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.